தாயும் நீயே தந்தையும் நீயே சாயிநாதா, பந்தங்கள் பெருகிடக் கேட்டோம் அருள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே, நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக உன் விதி மாறும். நான் உன் விதியை மாற்றியமைப்பேன். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். அந்த நல்ல செய்தியை நீ உணர்ந்தே தீருவாய். இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையிலோ என் மனதிலோ எந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல செய்தியும் வரவே இல்லை. காலம்தான் போய்கொண்டே இருக்கிறதே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லை என்று என்னிடம் கேள்வி கேட்கிறாயா? கலங்காதே என் கண்மணியே, ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான படிக்கல்லாய் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். முதலில் என்னுடைய வாக்கு, என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்கப் பழகு. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீயே கண்கூடாக உணர்வாய். அப்பொழுது நீ என்னிடம் கேட்டதை குறையே இல்லாமல் நான் உனக்காக செய்து தருகிறேன். குழந்தையே, உன் மன நிம்மதியை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே. உன் மனதையும் அந்த செயலில் ஈடுபடுத்தும்படி நிர்பந்திக்காதே. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை, உன்னை வேண்டுமென்றே மனதை காயப்படுத்துபவர்களை அப்படியே விட்டுவிடு. முடிந்தால் அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. உனக்கான நல்ல பாதையை நான் வழிவகுத்து விட்டேன். அந்த பாதையை தேர்ந்தெடு. அதன் பாதையிலே, அதன் வழியிலேயே உன் பயணத்தை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டிப் பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நீ எட்டிப் பிடிக்கும் அந்த சந்தோஷ தருணம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் போராட்டங்களும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. இதுவரை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணத்தை நான் உனக்காக ஏற்படுத்திவிட்டேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மனதை போட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் குழப்பி உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என் குழந்தையே, உனக்கான கதவு திறந்துவிட்டது. நாளை உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நாளை நடப்பதை பார், நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நாளை முதல் வாழப்போகிறாய். சந்தோஷமான செய்தி. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது
சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா, இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை, இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவாள் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை, இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். மாற்றங்கள் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உனக்கான மாற்றங்களும் அற்புதங்களும் என்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பெறுவதற்கு நீ சில விஷயங்களை கடைப்பிடித்தாக வேண்டும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்ற நல்ல எண்ணத்தை உன் மனதில் முதலில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த மாற்றங்களை உன் மனதில் நீ பதிய வைத்து கொண்டால் உனக்கான மாற்றங்களை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நாம் நினைத்ததை அடைவதற்கு, அடைந்தே தீருவதற்கு 2 தகுதிகள் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்துவதாக இந்த கதை அமைந்துள்ளது. இந்த கதையை கேட்டுவிட்டு நாம் நினைத்ததை அடைந்து விடலாம், அடைந்தே விடலாம். ஒரு குருவை பார்ப்பதற்காக ஒரு சீடன் ஒருவன் வந்தான். அவன் வில் வித்தைகளை பயிற்சி பெற்று போர்க்களத்திலேயே மிக சிறந்த வீரனாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தீராத ஆசையோடு, நினைத்ததை அடைவதற்கு எல்லா தகுதிகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குருவை நோக்கி வந்தான் அந்த சீடன். குரு தியானத்தில் இருந்தார். அவரை தியானத்திலிருந்து கலைக்காமல் அவர் தியானம் முழுமை பெற்று அவர் கண் திறக்கும் பொழுது அவரிடம் பேசலாம் என்று மௌனமாக அவர் அருகில் வந்து நின்றான் அந்த இளைஞன். யாரோ ஒருவர் நம் அருகில் நிற்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த குரு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தார். அப்போது அவன் அருகில் ஒரு இளைஞன் நின்றிருப்பதை கவனித்தார் குரு. என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார் அந்த குரு. உடனே இளைஞன், நான் வில் வித்தைகளை தங்களிடம் பயின்று போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உங்களிடம் கல்வி கற்க வந்திருக்கிறேன். என்னை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டு வில் வித்தைகளை கற்றுக்கொண்டு அதிலுள்ள நுணுக்கங்களை எனக்கு தெரிவித்து நான் மிக சிறந்த வீரனாக என்னை ஆக்க வேண்டும் குருவே என்று பணிவன்போடு அந்த குருவிடம் கேட்டுக்கொண்டான் வந்த இளைஞன். குரு அனைத்தையும் கேட்டுவிட்டு அவனிடம் எந்த பதிலும் கூறாமல் மீண்டும் தியானத்திற்கு ஆழ்ந்துவிட்டார். அந்த இளைஞனும் மௌனமாக அமைதியாக அவர் தியானம் இருக்கும் வரை காத்து கொண்டிருக்கலாம் என்று அவர் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரமாகியும் அவர் தியானத்திலிருந்து விழிக்கவே இல்லை. பல நாள் கழித்து மீண்டும் அவர் தியானத்திலிருந்து கண் விழித்தார். அப்பொழுதும் அந்த இளைஞன் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். மேலும் எதுவுமே அந்த குரு அவனிடம் பேசாமல் அவர் நடந்து போய் தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் குடிலுக்குள் சென்று விட்டார். மீண்டும் அந்த இளைஞன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து தன்னுடைய குடிலிருந்து வெளியே வந்த அந்த குரு அந்த இளைஞனை பார்த்து, நீ இன்னும் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறாயா? உனக்கு வில் வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அந்த கலைகளை கற்றுக்கொள்ள சிறிது காலமாகும். அதற்கு அந்த இளைஞன், எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, நான் அந்த வில் வித்தைகளை தங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான்.
உடனே அந்த குரு, உன்னுடைய காலத்தில் பல காலங்கள், உன் வாழ்நாளில் பாதி காலத்தை நீ கழித்தாக வேண்டும் என்று கூறினார். மீண்டும் அந்த இளைஞன், என் வாழ்நாளை முழுவதுமாக கழித்தாலும் கூட பரவாயில்லை, தாங்கள் எனக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டான். உடனே அந்த குரு, சரி, நான் உனக்கு வில் வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். அதற்கு முன்பாக நீ என்னுடைய ஆசிரமத்தில் தங்கிக் கொண்டு இங்கிருந்த வேலைகளை கவனித்து கொண்டு எனக்கு என்னென்ன தேவைகளோ அதை நிறைவேற்றி கொண்டே வா. நான் உனக்கு வில் வித்தைகளை கற்றுத்தருவதற்கான சரியான நேரம் வரும் வரை காத்திரு என்று கூறினாராம். அப்படி கூறிவிட்டு மீண்டும் தியான நிலைக்கு சென்று விட்டாராம் அந்த குரு. அந்த இளைஞனும் குரு சொன்னது போலவே அந்த ஆசிரமத்திலேயே தங்கி அங்கிருந்த வேலைகளை கவனித்து கொண்டிருந்தான். பல நாட்கள் சென்றது. குருவும் தியான நிலையிலேயே இருந்தார். அவருக்கு எந்த வில்வித்தையும் கற்றுக் கொடுத்ததாகவே தெரியவில்லை. அவனும் அங்கிருந்த வேலைகளை சற்றும் முகம் சுளிக்காமல் அனைத்து வேலைகளையும் குருவுக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். பல காலம் கழித்து கண் விழித்த அந்த குரு அவனை அழைத்து, இளைஞனே, நான் வைத்த அத்தனை பரீட்சைகளையும் நீ வெற்றி பெற்றுவிட்டாய். இதோ உனக்கான வில் வித்தைகளை கற்றுத்தர நீ தகுதியும் ஆகிவிட்டாய். நான் இப்பொழுது அனைத்து வித்தைகளையும் உனக்கு கற்றுத்தரப்போகிறேன் என்று கூறினார். நீ அனைத்து வில் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு போர்க்களத்தில் மிக சிறந்த வீரனாக மாறுவாய் என்று கூறினாராம் அந்த குரு. அந்த இளைஞனுக்கோ எதுவுமே புரியவில்லை. தாங்கள் என்ன பயிற்சி வைத்தீர்கள், அதில் நான் எப்படி வெற்றி பெற்றேன், எனக்கு எதுவுமே புரியவில்லையே என்று பணிவன்போடு கேட்டானாம் அந்த குருவிடம். உடனே அந்த குரு அதற்கு பதிலும் கூறினாராம். நினைத்ததை அடைவதற்கு, நினைத்ததை அடைந்தே தீருவதற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்று பொறுமை, மற்றொன்று தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. நான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் மிக மிக முக்கியம். அது 2மே உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. பல காலமானாலும் எதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யாமல் நான் கொடுத்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய பொறுமையை பார்த்து நான் மெய் சிலிர்த்து விட்டேன். அதேபோல் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும், எதுவானாலும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. இதுதான் நான் உனக்கு வைத்த பரீட்சை என்று கூறினாராம் அந்த குரு. உன்னுடைய வைராக்கியத்தை சோதிப்பதற்காகத்தான் உன் வாழ்நாளில் பல காலம் இந்த வில் வித்தையை கற்றுக்கொள்ள நீ செலவு செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் நீயோ, என் வாழ்நாளையே நான் இங்கேயே கழித்தாலும் பரவாயில்லை, வில் வித்தையை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்தாய். உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காக நீ முதல் நாள் என்னை பார்க்க வந்தபோது நீ என்னிடம் கோரிக்கையை வைத்தும் உடனே நான் பதிலளிக்காமல் மௌனமாக தியானத்திற்கு சென்று விட்டேன். அப்பொழுதும் நீ பொறுமையாக காத்திருந்து என்னிடம் இருந்த பதில் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய வைராக்கியத்தையும் பொறுமையையும் பார்ப்பதற்கு நான் வைத்த பயிற்சிதான் இந்த பயிற்சி. நான் வைத்த பயிற்சியில் நீ வென்று விட்டாய். இதோ இன்றிலிருந்தே உனக்கான வில் வித்தை பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க நான் ஆரம்பிக்கிறேன் என்று அவனுக்கான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாராம் அந்த குரு. அவனும் சந்தோஷமாக ஆனந்தமாக அதை கற்றுக்கொண்ட முடிவெடுத்து விட்டானாம். நாமும் நாம் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் நாம் நினைப்பதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டுமோ அந்த நோக்கத்தை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் மிக மிக முக்கியம் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். மிக மிக அதிகமாகவே முக்கியமாக இருக்க வேண்டியது வைராக்கியத்தோடு அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருப்பதுதான். இப்படி இருந்தால் நாம் நினைத்ததை சர்வ நிச்சயமாக அடையலாம். அந்த இறைவனே நமக்கு துணையாக இருப்பார். அந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாக இருக்கும். நினைத்ததை அடைவதற்கு பொறுமையோடு வைராக்கியத்தோடு இருந்தால் நினைத்ததற்கு மேலாக எல்லாம் சுபமாக நடக்கும்படி அந்த இறைவனே நமக்கு அருள் புரிவார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக பொறுமையாக
நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்களெல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் புதிய வாழ்க்கையை உனக்காக பரிசாக நான் அளிக்கப் போகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள்.
அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப் பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப் பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லையென்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப் பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும், மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே உன் நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன்.